ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, புதுசாக பார்க்குற பழகிற பிக்னஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் தான். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். மிஷின் வந்து தைக்க தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களுக்கு, அதாவது மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ண தெரிஞ்சால் போதும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக ஈஸியான முறையில் வந்து நீங்கள் கட் பண்ணி நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நீங்களே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதே ஒரு இன்ட்ரெஸ்ட் தான். அது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் இருக்கும் இப்போ நான் சொல்கிறது. ஸோ இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் கற்றுக்குங்க ஈஸியான முறையில். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது வந்து அளவு பிளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து சாரீங்க. சாரி பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. ப்ரௌன் கலரு, அதுக்கு தகுந்த ஜருகை பாருங்க, சூப்பரா இருக்கு. இதுல இருந்து பிளவுஸ் தான் இது கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பிளவுஸ் கட் பண்ணிட்டு இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க 1 மீட்டர். ஓகேங்களா? இப்போ கட் பண்ணலாம். இப்போ நமக்கு தேவை இந்த லைனிங் பிளவுஸ் மட்டும்தான். அதே மாதிரி அளவு பிளவுஸ் மட்டும்தான். அந்த லைனிங் கிளாத்தும் அளவு பிளவுஸ் மட்டும்தான். இது ரெண்டை மட்டும் எடுத்துட்டு மித்த கிளாத்தால நம்ம தள்ளி அங்கிட்டு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தைக்கும் போது கட் பண்ணும்போது நம்ம இதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த துணியை வந்து நம்ம டிஸ்டர்ப் இல்லாம இந்த சைடு எடுத்து வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த 1 மீட்டர் கிளாத்தை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த 1 மீட்டர் கிளாத் ஓப்பன் பண்ணிட்டு இது பார்த்தீங்கன்னா பாருங்க, இது ஓப்பன் சைடு வந்து ஆப்போசிட்ல இருக்கணும். இது வந்து ஃபோல்டிங் சைடு. இப்படிதான் நம்ம போடணும் கிளாத். ஓகேங்களா? இப்படி கிளாத் போட்டுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த அளவு பிளவுஸ்ல பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த மாதிரி மடிச்சு தைச்சிருக்காங்க பேக் சைடு உள்ள. ஓகேங்களா? இந்த மாதிரி நமக்கு துணி வந்து இது வந்து கொஞ்சம் சின்ன பிளவுஸ். இது 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாதிரி மடிச்சு தைச்சோம்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு இறக்கமே வேணும் அப்படின்னா இந்த கிளாத்தை வந்து நம்ம பிரிச்சு விட்டு நம்ம இறக்கம் பண்ணிக்கலாம். சரிங்களா? பத்தாத பிளவுஸுக்கு தான் நம்ம அப்படியே அடிச்சு திருப்புவோம். இந்த பிளவுஸ்ல வந்து நமக்கு சின்ன பிளவுஸா இருக்கிறதுனால கண்டிப்பா துணி போதுமானது தான். ஸோ இந்த மாதிரி நம்ம தைச்சிட்டோம்னா தேவைன்னா நம்ம வந்து பிரிச்சு விட்டுக்கலாம். சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்கேல் அளவுக்கு, அதாவது 1.5 இன்ச்சு ஒரு ஸ்கேல் அளவுக்கு வந்து இப்படி கோடு போட்டுக்கலாம். நம்ம இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு ஸ்கேல் அளவு கோடு போட்டாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த அளவு பிளவுஸ் எடுத்துக்கங்க. இந்த அளவு பிளவுஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து உயரம் தான் நம்ம வந்து அளவெடுக்கணும். சரிங்களா? இப்போ இதுல இருந்து இது வரைக்கும் உயரம் தான் நம்ம அளவெடுக்கணும். ஒரு வியூவர்ஸ் கூட கேட்டிருந்தாங்க, டேப் வச்சு நீங்க அளந்து காமிங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பாருங்க, டேப் வச்சு நான் உங்களுக்கு அளந்து காமிச்சு இந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த கீழே வரைக்கும் எவ்வளவுன்னு பாருங்க. இப்போ கரெக்டாக 13 இன்ச்சு தான் இருக்குது. ஸோ மேலேருந்து இது வரைக்கும் 13 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. இப்போ டேப் வச்சு அளக்கறனால இது கரெக்டான அளவு 13 இன்ச்சு போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்து தையலுக்காக ஒத்துனோடு துணி மட்டும் விட்டுக்குங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி துணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த முதுகோட உயரம், இதையும் அப்படிதான் ரெண்டா அப்படி மடிச்சுக்குங்க. இப்படி ரெண்டா மடிச்சுட்டு இதனுடைய உயரம், இது டேப் வச்சு அளந்தாலும் சரி, இல்லை இப்படியே நீங்க அளந்தாலும் சரி, இப்படியே அளந்துக்குங்க. ஈஸியா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த முதுகோட உயரம் பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி வச்சுக்குங்க. பாருங்க, இதுதான் முதுகோட உயரம். இந்த முதுகோட உயரம் பாருங்க, இப்படி வச்சுக்குங்க. சென்டர்ல வச்சு இப்படி வச்சுட்டு இப்போ இது வந்து ரெடி அளவு, ரெடி அளவுக்கு மேல துணுண்டு துணி விட்டுக்குங்க. நம்ம இது வந்து தையல் போடுறது. ஓகேவா? இப்படி போட்டுக்குங்க. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தா, அதாவது உயரம் அளந்தாச்சு, முதுகும் அளந்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுற்றளவு முதல்ல பார்க்கலாம். அடுத்தது சுற்றளவுக்கு கிளாத்தை வந்து இந்த மாதிரி விரிச்சு போட்டுக்குங்க. சரியா? இப்படி விரிச்சு போட்டுட்டு எப்பவுமே வந்து இந்த லாஸ்ட்ல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் தான் அளவெடுக்கணும். இப்போ ஒவ்வொரு டைலர்கள் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து ஃபுல்லா இது அளந்துட்டு ஃப்ரண்ட்ல அளந்துட்டு ஃப்ரண்ட்ல எல்லாம் அளக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த பாருங்க, இப்படி இப்படி அளக்க சொல்லுவாங்க. அதாவது இதுல இருந்து இந்த கொக்கி பீஸ்ல இருந்து இப்படி சுற்றளவு அளக்க சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் அளந்தீங்கன்னா அது வந்து தப்பா வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட்ல வந்து ஒவ்வொருத்தவங்க வந்து துணி இந்த இடம் வந்து ஜாஸ்தியா விடுவாங்க, ஒவ்வொருத்தவங்க கம்மியா விடுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம அதனால இதை வந்து நம்ம மென்ஷன் பண்ணவே கூடாது. நமக்கு தேவை பேக் சைடு என்னவோ அது மட்டும் தான் எடுக்கணும். சரிங்களா? ஃபுல் சுற்றளவு வந்து நம்ம எடுக்கக்கூடாது. இந்த பேக் சைடு என்ன சுற்றளவோ அதான் எடுக்கணும். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து ஒருத்தவங்க இப்படி நெருக்கமாவும் தைச்சிருப்பாங்க, ஒருத்தவங்க ரொம்ப தள்ளியும் அளவு பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு தேவை பேக் சைடு அளவு மட்டும்தான் வந்து சுற்றளவா நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும். சரிங்களா? இது புரிஞ்சுக்குங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த டேப் வச்சு பாருங்க, இந்த சைட்ல அதாவது லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடு வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். இதனுடைய சுற்றளவு பாத்தீங்கன்னா கரெக்டா 18 இன்ச் இருக்குது. சரிங்களா? பதினெட்டு இன்ச் இருக்குது. ஓகேவா? இது ஒரு சைடோட அளவு. ஸோ இந்த 18 இன்ச்சை வந்து இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணிக்கணும். இப்படி ரெண்டா ஃபோல்டு பண்ணிட்டு இந்த இடுப்பு அளத்து இருக்கும் இல்லையா, இங்க இருந்து கரெக்டா இந்த இடம் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த இடத்த இப்படி மார்க் பண்ணிக்கங்க. சரியா? இதுதான் சுற்றளவு. இந்த சுற்றளவு நீங்க என்ன பண்றீங்கன்னா கோடு போட்டுக்குங்க.
18 இன்ச்சுக்கு வந்து கோடு போட்டுக்கங்க. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு தாராளமா நீங்க வந்து துணி விடலாம். புதுசா பழகுறவங்களா இருந்தா 2 இன்ச் துணி விட்டுக்கங்க. ஏன்னா இந்த இடம் நமக்கு ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் பத்தலைனாலும் நமக்கு லூஸ் துணி வேணும். ஓகேவா? அதனால வந்து ஒரு 2 இன்ச் விட்டுக்குங்க. தப்பில்ல. இவ்வளவுதாங்க. இதுதான் சுற்றளவு. இது முடிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இந்த நமக்கு ஆம்கோலுடைய அளவு எடுக்கணும். இந்த ஆம்கோலோட அளவு எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் சொல்றேன் அடுத்தது. அதுக்கு முதல்ல நம்ம நெக் வந்து வரையணும். இந்த கிளாத் இப்படி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு இந்த இடுப்பு நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா? இப்படி பேக் சைடு திருப்பிக்குங்க. இப்படி போட்டுக்குங்க. இப்ப இந்த நெக்கோட உயரம் இங்க இருக்கு. இந்த மாதிரி தான் வைக்கணும். வச்சுட்டு இந்த கிளாத் 2யும் கரெக்டா இப்படி ஷோல்டரை இப்படி கரெக்டா இப்படி பிடிச்சிக்குங்க நீட்டா. ஓகேவா? இப்படி பிடிச்சிட்டு இப்ப என்ன பண்றீங்கன்னா, கரெக்டா இந்த இடத்துல வந்து ரெடி அளவு பக்கத்துல வந்து ஒரு சின்ன கோடு இன்னொரு தையலுக்காக போட்டுக்குங்க. அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான். ரெடி அளவு ரெடி அளவுக்கு பக்கத்துல ஒரு கோடு. இப்ப இந்த துணி எடுத்துடலாம். இதனுடைய ஹைட்டுக்கு வந்து இங்க லைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இது ரெடி அளவு வந்து இப்படி பாக்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. இவ்வளவுதான். ஓகேவா? இப்ப இது வந்து லைட்டா ஒரு 1/2 இன்ச்சு இல்ல 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. 3/4 இன்ச் இப்படி மார்க் பண்ணிட்டு இத மட்டும் இப்படி ஒரு கர்வ் போட்டுக்குங்க. இப்படி கர்வ் போட்டீங்கனாலே இந்த ஷேப் வந்து நமக்கு அழகா கிடைக்கும். பேக் நெக்கோட அளவு கிடைக்கும். அவ்வளவுதான். இந்த இடம் மட்டும் 3/4 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே ஒரு ரவுண்ட் பண்ணீங்கனாலே அழகா வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இங்கிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஆம்கோல் அளவு எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த சுற்றளவு எடுத்திருக்கோம் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட் கோடு இருக்கு இல்லையா? அந்த கோட்டு கிட்ட இதனுடைய உயரம் இருக்கு இல்லைங்க? இந்த உயரம், இடுப்போட உயரம். இந்த இடுப்போட உயரத்த வச்சு இப்படி போலா வச்சுக்கங்க. இழுக்கக்கூடாது துணி எப்பவுமே. இந்த இப்படி நார்மலா இப்படி வச்சுக்கங்க. இப்படி வச்சுட்டு பாருங்க, இங்க வந்து தையல் தெரியுதா? தையலுக்கு மேல ஒரு கோடு போட்டுக்கங்க. இது தையலு, தையலுக்கு மேல ஒரு கோடு. இவ்வளவுதான். இந்த இத நீங்க மார்க் பண்ணாலே போதும். உங்களுக்கு ஆம்கோல் அளவு ஈஸியா வந்துரும். இது இந்த உயரத்து வரைக்கும் கோடு போட்டுக்கலாம். பாருங்க, இப்ப இது கோடு போட்டு இவ்வளவுதான். இப்ப இந்த ஆம்கோல் கிட்ட கர்வ் ஒண்ணு போடுவோம். அந்த கர்வும் வந்து எப்படி வரையுதுன்னு பாத்துக்கலாம். இவ்வளவுதான் பேக் சைடு கட்டிங். இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அதை வந்து அப்படியே 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இங்க இருந்து இங்க எவ்வளவு வருதோ இதை வந்து இப்படி 2ஆ மடிச்சிட்டு இதனுடைய சென்டர் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கங்க. ஓகேவா? இப்ப இந்த இந்த அளவு இருக்கு இல்லையா? இந்த சென்டர் இதுல இருந்து எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. 1.5 இன்ச். சோ இது 3ஐயும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இவ்வளவுதான். 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. இது மேல வந்து தையலுக்கு. இவ்வளவுதான் இந்த கட்டிங். இப்ப இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப மேல வெட்டியிருக்கோம் இல்லையா? அது மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுலதான் நம்ம வந்து கட் பண்ணணும். இங்கேயும் அப்படிதான் 2 கோடு.
உங்களுக்கு நான் நெறைய வீடியோல சொல்லியிருக்கேன். இந்த மாரிலாம் டபுள் கோடு போட்டீங்கன்னா, கண்டிப்பா கன்ஃப்யூஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோல வந்து இந்த மாரி டபுள் கோடு போடாம சிங்கிளா தான் போட்டிருக்கேன். நீங்க அந்த வீடியோலயும் போய் பாருங்க. இந்த மாரி டபுள் கோடு போட்டீங்கன்னா, எந்த சைடு இப்படி உள்ள கட் பண்றதா, வெளியில கட் பண்றதாங்கிற கன்ஃப்யூஸ் கண்டிப்பா வரும். இது வந்து உங்களுக்கு டேப் வச்சு அளந்து காமிக்கங்காட்டிக்கு இந்த மாரி நான் வெட்டியிருக்கேன். இனி அடுத்து ஃப்ரண்ட் இதெல்லாம் வந்து சிங்கிள் கோட்ல தான் உங்களுக்கு காமிப்பேன் நானு. அப்பதான் உங்களுக்கு சீக்கிரம் புரியுங்க. ஓகேங்களா? இந்த மாரி டபுள் கோடெல்லாம் வந்து புரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப கட் பண்ணும்போது இதுலருந்து கட் பண்றதா? இதுலருந்து கட் பண்றதான்னு தெரியணும். அதே மாரி இங்கேயும் அப்படிதான். இங்க கட் பண்றதா? இங்க கட் பண்றதான்னு கன்ஃப்யூஸ் வரும். அதெல்லாம் வந்து மைண்ட்ல ஏத்திக்கணும். ஸோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு தேவையே இல்ல. ஓகேங்களா? அடுத்த வீடியோல இன்னுமே உங்களுக்கு தெளிவா நான் சொல்றேன் நானு. இப்ப இந்த வீடியோல இந்த இதுக்கு மட்டும் தான் இப்படி டபுள் கோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து வந்து சிங்கிளாவே போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். சரிங்களா? அடுத்து இன்னொரு வீடியோ நான் உங்களுக்கு ஃபுல் வீடியோ போடும்போது உங்களுக்கு அதில நான் இன்னுமே தெளிவா சிங்கிளா வந்து போட்டு காமிக்கிறேன். இத அப்படியே ஃபுல்லா கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஸ்லீவ் வந்து நம்ம மார்க் பண்ண போறோம். அதுக்கு நேர் ஆப்போசிட் 2 கிளாத்த மடிச்சுட்டோம். ஸோ இப்ப 4 கிளாத் இருக்கு. 2 ஸ்லீவ்க்கு. இப்ப இந்த ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி போட்டு எடுக்கணும்னா, பேக் சைடு வந்து நம்மள பார்த்த மாரி இருக்கணும். இந்த மாரி தான் கிளாத் போட்டு நம்ம எடுக்கணும். இப்ப கொஞ்சம் அடிச்சு திருப்பறக்காக துணி விட்டுருக்கேன். இப்ப என்னுடைய இறக்கம் பாருங்க, ஸ்லீவ் இந்த மாரி வச்சிருக்கேன். வச்சுட்டு இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெடி அளவு வந்து கொஞ்சம் தையலுக்காக விட்டுக்குங்க. அதே மாரி இந்த இடம் அப்படிதான். ரெடி அளவு அதுக்கு பக்கத்துல வந்து தையலுக்காக விட்டுக்குங்க. சரியா? இப்ப மார்க் பண்ணியாச்சு. இந்த இடம் வருது மார்க் பண்ணிட்டு. சரிங்களா? இப்ப நம்ம அளந்து பார்க்கலாம் கரெக்ட்டா இருக்கான்னு சொல்லிட்டு. பாருங்க 9 இன்ச் உயரம் இருக்கு. ஆனா இந்த பிளவுஸ்ல வந்து 6 1/2 இன்ச்சுக்கு வந்து குடுத்துருக்காங்க அடிப்பக்கம். சரியா? இந்த 6 1/2 இன்ச் வந்து நமக்கு தப்பு. 6 1/2 இன்ச் வந்து நமக்கு தப்பு. இதுக்கு வந்து 9 இன்ச்ல 3 இன்ச் போனா 6 இன்ச் தான் நமக்கு உயரம் வரணும். ஸோ இதுதான் 6 இன்ச். இங்க தான் வரணும் நமக்கு கணக்கு. ஓகேங்களா? இவ்வளவுதான். அளவு பிளவுஸ் தப்பா குடுத்துருக்குங்க. ஸோ நம்ம இது 2யும் வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணிட்டு இப்ப இந்த இதை மட்டும் அளந்தத மட்டும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு, எவ்வளவு இருக்கோ இந்த இடத்துல மட்டும் விரல் வச்சுக்கங்க. வச்சுட்டு அப்படியே 2ஆ ஃபோல்டு பண்ணிக்கங்க. ஃபோல்டு பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்ட மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிட்டு சென்டர் பாயிண்ட்ல இருந்து 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. சென்டர் பாயிண்ட்ல 3/4 இன்ச் 3/4 இன்ச் இது மார்க் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு இப்ப மேல ஷோல்டர்ல இருந்து 1 1/2 இன்ச் கீழ இறக்கிக்கங்க. ஓகேவா? இந்த 1 1/2 இன்ச் இறக்கிட்டு இதுக்கு வந்து இப்படி ஒரு கோடு போட்டுங்க 1 1/2 இன்ச். சரியா? இப்ப இந்த சென்டர் பாயிண்ட் 3/4 இன்ச் இருக்கு இல்லையா? இந்த 3/4 இன்ச்ல இருந்து இந்த ஆர்ம் ஹோலுக்கு இப்படி ஒரு கோடு போட்டுக்கங்க. இது வந்து நம்ம கர்வா போடணும். உங்களுக்கு போட தெரியல பிகினர்ஸ் அப்படிங்கும்போது இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இப்ப இந்த 1 1/2 இன்ச்ல இருந்து லைட்டா இத மட்டும் இப்படி கர்வ் பண்ணீங்கனாலே போதும். பாருங்க லீஃப் ஷேப் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். சரிங்களா? இது ஈஸியான மெத்தடுங்க. யாரும் சொல்லி தர மாட்டாங்க. இது வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரியா? இது வந்து தையலுக்கு உண்டான அளவு. ஓகேங்களா? அதே மாரி ஃப்ரண்ட்ல வந்து எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கலாம். இங்கருந்து இது வரைக்கும் ஃப்ரண்டோட அளவு. சரியா? இப்ப இங்கருந்து இது வரைக்கும் நம்ம கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்ப இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது நம்ம குடஞ்சி வெட்டணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஆர்காட் போட்டுக்கங்க. இப்ப இது குடஞ்சி எப்படி வெட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க மேல இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. இங்கேயும் ஆம்கோல் கிட்ட இருந்து ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இப்ப என்ன பண்றோம்னா, இந்த 1/4 இன்ச் இருந்து இந்த 1/4 இன்ச் மட்டும் அப்படியே கட் பண்ணா போதும். இங்க இருந்து இப்படி பாருங்க இங்க டச் பண்ணிக்கங்க. சரியா? இந்த 1/4 இன்ச் கிட்ட டச் பண்ணிட்டு அப்படியே கொண்டு போயிட்டு 1/4 இன்ச்சோட முடிச்சிருங்க. அவ்வளோதான். இப்ப இந்த இது வந்து ஆர்காட் போட்டுக்கங்க. ஃப்ரண்ட் சைடு அது. இவ்வளோதான். பார்த்தீங்களா? எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. இவ்வளோதான் ஸ்லீவ் கட்டிங். ஈஸியான மெத்தட்ல நீங்க இத கட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் கட்டிங் போய்க்கலாம். இப்ப இந்த ஃப்ரண்ட் கட்டிங் போனீங்கன்னா, இப்ப பேக் சைடு துணி இருக்குல்ல, இத அப்படியே இப்படி வச்சுக்கங்க. இந்த துணி எப்படி இருக்கணும்னா, ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, இந்த ஓப்பன் சைடு இப்ப நம்மள பார்த்த மாரி இருக்கணும். சரிங்களா? இந்த மாரி வியூல போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதே மாரி இது வந்து இப்படி இழுத்தா வரணும். அதாவது கிராஸ் பீஸ், கிராஸ் கிளாத். கிராஸ் கிளாத்ல தான் நம்ம வைக்கணும். இப்ப இந்த வந்து பேக் சைடு துணி இப்படி நமக்கு வச்சுக்கலாம். சரிங்களா? இப்ப இந்த அளவு சைடு எல்லாமே இதே அளவு தான் வரணும். சரிங்களா? ஃப்ரண்ட் நெக் மட்டும் தான் நம்ம மார்க் பண்ணணும்.
அதுக்கு மட்டும் இப்ப கோடு போட்டுக்கலாம். இப்ப ஃப்ரண்ட் நெக்கு, இது எல்லாமே இதே அளவு தான். அதே மாதிரி இங்கேயும் அப்படிதான், இதே அளவு தான். எக்ஸ்ட்ராலாம் நீங்க துணியை கொடுக்க வேண்டாம். இந்த பார்டர் அளவுக்கு நீங்க கட் பண்ணா போதும். சரியா? இப்ப ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் நம்ம அளந்துக்கலாம். இது வந்து ஹூக் வச்சிருக்கோம் இல்லையா, அதாவது கொக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடம் தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்து நம்ம அளக்கணும். சரியா? அப்ப இந்த பாருங்க, இந்த இடத்துல வச்சு இங்க ஒரு 1/4 இன்ச் விட்டுருங்க. நம்ம தையலுக்கு போயிடும். ஏற்கனவே இங்க தைச்சிருக்கு, இங்க தைக்கல. ஸோ 1/4 இன்ச். அதே மாதிரி உள்ளுக்குள்ளேயும் கொஞ்சம் அதாவது இந்த பக்கம் உள்ள தள்ளி 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதனுடைய ஒயர் எங்க இருக்குன்னு பாருங்க. ரொம்ப மேல ஏறி வருது தெரியுதா? ஸோ இந்த இடம் நமக்கு துணி பத்தாது. அதனால இதை அப்படியே கொஞ்சம் கீழே இறக்கலாம். இப்படி கொஞ்சம் கீழே இறக்கணும். ஏன்னா இது நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தான் நீங்க கிளாத்தே வெட்டணும். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த கழுத்து இப்படி வச்சோம்னா நமக்கு வந்து துணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அதனால பிரச்சனை இல்ல. நீங்க இப்படி செக் பண்ணிட்டு தான் நீங்க பீஸே வெட்டணும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் வெட்டிட்டீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து துணி பத்தாம போயிடும். அதனால எல்லாமே பார்த்துட்டு தான் நீங்க துணி வெட்டணும். சரியா? இப்ப இந்த மாதிரி வச்சுங்க. இங்கேயும் 1/4 இன்ச் தள்ளிக்கங்க. இப்ப இதனுடைய பாருங்க, இவ்வளவுதான் ஃப்ரண்டோட உயரம் வருது. இது வந்து தையல் போட்டிருக்கு. தையலுக்கு மேல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். சரிங்களா? இப்ப வந்து நம்ம ஃபுல்லா எல்லாமே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதுக்கும் இப்படி பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கலாம். ஃப்ரண்டோடதுக்கு பாக்ஸ் மாதிரி கோடு போட்டுக்கலாம். இப்ப கட் பண்றேன். ஷோல்டர் அதே அளவு தான். அதே மாதிரி இந்த சைடு ஆம்கோல் சைடு எல்லாமே அதே அளவு தான். கட் போட்டுக்கலாம். லைட்டா பிசுறுகள்லாம் வந்துச்சுன்னா நீட்டா கட் பண்ணிக்கோங்க. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு மட்டும் கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த சைடும் வந்து கரெக்டா கோடு போட்டுங்க. நம்ம நகத்தவும் கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. மறுபடியும் கரெக்டா மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கோடு ஒட்டி தான் நமக்கு வந்து போடணும். இல்லைன்னா என்னாங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து லூஸ் அடிக்கும். ஃப்ரண்ட்ல லூஸ் அடிக்கக்கூடாது இல்லையா, அதனால இப்போ கரெக்டா இருக்குங்களா? இந்த அளவு வெட்டியாச்சு. சரியா? இப்ப வந்து இந்த துணியை வந்து நம்ம எடுத்துடலாம். இப்ப இங்க நம்ம பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த இடம் மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு டேப் வேணா வச்சுக்கோங்க. டேப் வேண்டாம் அப்படின்னா நீங்களே அஷ்யூம் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் வச்சு இதை மட்டும் இப்படி லைட்டா இப்படி இப்படி ரவுண்டு கொண்டு வைக்கணும். அவ்வளவுதான். இது மட்டும் தான் ஃப்ரண்ட் நெக். இந்த பீஸ் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இப்ப ஃப்ரண்ட் வெட்டியாச்சு. இப்ப இங்கெல்லாம் வெட்டியாச்சு. இப்ப இதனுடைய ஹைட் பார்க்கணும். ஃப்ரண்டோட ஹைட் எவ்வளவுன்னு பார்க்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் பாருங்க, கிளாத் இப்படி எடுத்துக்கலாம். இந்த டக்கு இப்படி பிடிச்சிக்குங்க. ஃப்ரண்ட் டக்கு. இப்ப இந்த ஷோல்டர்ல இருந்து ஷோல்டர்ல கொஞ்சம் துணி மட்டும் விட்டுட்டு கரெக்டா இதுல இருந்து இப்படி வச்சுட்டு இங்க இருந்து எவ்வளவு வருதோ இப்படி கிராஸா வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது தையல் வந்திருக்கு. தையலுக்கு கீழே மார்க் பண்ணிக்கணும் இப்படி. அடுத்தது இந்த ஆம்கோல் இந்த சைடு இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோல் அர்கட் போட்டிருக்கோம். இந்த ஒயரை மட்டும் தான் எடுக்கணும். பட்டி ஒயர் எடுக்கக்கூடாது. இப்ப இந்த உயரத்துல இருந்து இந்த உயரம் வரைக்கும் இங்க தையல் இருக்கு. தையலுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கணும். அவ்வளவுதான். ஃப்ரண்ட் இப்ப வந்தாச்சு. இப்ப ஃப்ரண்ட்ல வந்து இங்க வந்து மடிச்சு தைப்போம். கழுத்து வந்து மடிச்சு தைப்போம். அதுக்காக இந்த துணி விட்டாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாட் ஒண்ணு பிடிப்போம். இந்த டாட்டுக்கு ஒரு சின்ன 1/4 இன்ச் மட்டும் இங்கேயும் விட்டுறலாம். இங்கே விட்டுறலாம் மேல. ஏன்னா இங்க சென்டர்ல வர்றது இங்க விட்டுறலாம். இப்ப இந்த இடத்துல இருந்து மார்க் பண்ணா போதும். இந்த இடத்துல இப்படி வச்சுங்க. வச்சுட்டு எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த உயரத்தை வந்து இங்க மார்க் பண்ணிக்கோங்க. தையல் இங்க வந்திருக்கு. தையலுக்கு கீழே மார்க் பண்ணி இதுதான் மார்க். இதனுடைய உயரம். அடுத்தது இங்க இருந்து இந்த டாட் எவ்வளவு வருதுன்னு பார்க்கலாம். இப்ப இந்த டாட் வந்து பெருசா வச்சு இந்த பிளவுஸ்க்கு வந்து இந்த டாட்னுடைய நீளம் வந்து ஜாஸ்தியா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இங்க பாருங்க 3.25 இன்ச் வச்சிருக்காங்க. இப்படி வரக்கூடாதுங்க. 3.25 இன்ச் வச்சிருக்காங்க. ஸோ இந்த சுற்றளவுக்கு வந்து 3.25 வைக்கக்கூடாது. 2.5 வச்சா போதும். 2.25 வச்சாலே போதுங்க இதனுடைய அளவு. ஏன்னா 18 இன்ச் பிளவுஸ் தான் இது. ஸோ இதுக்கு 2.25 வச்சா போதும். சரியா? அப்புறம் டாட்டும் அப்படிதான்.
சின்ன டாட்டு. இந்த அளவு ப்ளவுஸ் மாத்தி மாத்தி குடுப்பாங்க பாருங்க. சின்ன டாட்டு தான். ஸோ அதுக்கு தகுந்த மாரி நம்ம வச்சுக்கலாம். மாத்தி மாத்தி அளவு ப்ளவுஸ் இந்த மாரிலாம் குடுப்பாங்க. அப்புறம் நம்ம கஸ்டமர் வந்து நம்மள தான் குறை சொல்லுவாங்க. பாருங்க சின்ன டாட்டு ஒண்ணு வச்சுக்கலாம். அவ்வளோதான். அதே மாரி இங்கேயும் மேலேயும் டாட். இத மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்ப இதோட உயரம் வந்து ஹைட் கம்மி தான். 2 1/2 இன்ச் உயரம். ரெண்டரை இன்ச்சு உயரம். சன்ன டாட்டு தான் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கே சென்டர் டாட்டு. இதெல்லாம் வந்து இங்கே தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. சரியா? இங்கேருந்து மட்டும் ஒரு 1 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. பாருங்க இந்த இந்த இதுல இருந்து 1 1/2 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இது இப்படி கோடு போட்டுக்குங்க. இப்போ இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஒரு அதாவது இங்கேருந்து ஒரு 1 1/2 இன்ச்சு, அதாவது இந்த கோட்டிலேருந்து ஒரு 1 1/2 இன்ச்சு வச்சு இப்படி போட்டுக்குங்க. சின்ன டாட்டு. அதே மாதிரி இங்கே மேலேருந்து இந்த மெயின் டாட் இருக்கு இல்லையா, இதுக்கே 1 1/2 இன்ச் இருக்குது. ஸோ இங்கேருந்து கரெக்டாக இது வரைக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடம் மட்டும் 1/4 இன்ச்சு குடையணும். இந்த இங்கே வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோடு போட்டிருக்கோம் இல்லையா, ஆம்கோல் கோடு, இதில் தான் வந்து 1/4 இன்ச்சு இப்படி குடைஞ்சி வெட்டணும். மேலையெல்லாம் நீங்கள் கொண்டு போகக்கூடாது. இது மட்டும்தான் இப்படி குடையணும். அவ்வளோதான். இங்கே ஹேர்கட் போட்டு இவ்வளோதாங்க ப்ளவுஸு ஃப்ரண்ட் கட்டிங். அடுத்தது மிச்ச துணி இருக்கு. இந்த துணியில வந்து பட்டி வெட்டணும். இங்கேருந்து எவ்வளோ நீளம் வருதுன்னு பார்க்கலாம். இந்த தையலோட இது வரைக்கும் இருக்கு. ஸோ அவ்வளோ நீளம் மார்க் பண்ணிக்கலாம். இவ்வளோ தூரம் இருக்கு. இது வந்து தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம். இது எப்படி அளவெடுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பட்டி வந்து இப்படி வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு போயிடும். இது வந்து முன்பக்கம் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு கரெக்டாக வந்து ரெடி அளவு முதல்ல மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் தையலுக்கு விட்டு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளவு இருக்கோ அந்த இடம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே அப்படிதான் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இப்படி விரல் வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடம் வந்து இந்த பாயிண்ட். ஓகேவா? இதை பூரா இணைச்சிக்கலாம். அவ்வளோதான். தையலுக்கு விடணும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/4 இன்ச்சு. இதுதான் பட்டன் பீஸ், சாரி பட்டி பீஸ். இதை அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இது வந்து ஃப்ரண்ட்டுங்கறக்கு கட் போட்டுங்க. இந்த இடத்துல கிராஸை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது மடிச்சு அடிச்சுட்டு இந்த பட்டி வச்சு அதில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸு. ஹூக்கு பட்டன் வைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து இந்த கழுத்து நம்ம வெட்டுறோம் இல்லையா, அந்த இந்த ஷேப் வெட்டுறோம் இல்லையா, ரவுண்ட் ஷேப் வெட்டணும் இல்லையா, இந்த பீஸ் கழுத்துக்கு வைங்க. நேர் துணி தான் வந்து கழுத்துக்கு வைக்கணும். ஸோ இதனுடைய உயரம் எவ்வளவுன்னு பார்க்கலாம். பட்டன் பீஸோட பாருங்க இவ்வளோ இவ்வளோ உயரம் இருக்கு. ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டிவாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். இன்னொரு பீஸ் அதே மாதிரி கொக்கிக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பீஸ் அவ்வளோதான். இது வந்து கிராஸ் பீஸ் போட்டு நம்ம நெக்குக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்தது சாரி கிளாத்து, அதாவது பிளவுஸ் கிளாத்து, நல்ல கிளாத் எடுத்துட்டோம். எடுத்துட்டு பாருங்க இந்த பேக்கு, ஸ்லீவு, அதே மாதிரி ஃப்ரண்ட்டு, பட்டி, இதெல்லாம் வந்து துணி இருக்கிறத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டு ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். ஓகேங்களா? இவ்வளவுதான். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வந்து என்ன வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டோரி பிளவுஸ். ஓகேங்களா? கட்டோரி பிளவுஸ் கட்டிங் ஒரு வீடியோ போடுறேன். அதனுடைய ஸ்டிச்சிங்கும் இன்னொரு வீடியோ போடுறேன். தெளிவா பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஓகே, தேங்க்யூ.